500 கோடிக்கு மேல் திரட்டி வெற்றிகரமாக சிறப்பாக தமிழ்நாட்டுக்கே ஒரு சிறப்பை தேடி கொடுக்கும் ஒரு இயக்கமாக மாறிவிட்டது. அதற்கு அமைச்சர் அவர்களுக்கும் சுதன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு 38,000 பள்ளிகள் இருக்கின்றன. 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்கிறார்கள். முதல்ல இதை தொடங்கி வைத்த பிறகு கோயம்புத்தூர் ஜூலை 2023 முதல் கான்க்ளேவ் நடத்தப்பட்டது. அடுத்தது மதுரையில் ஜனவரி 2024 வைத்திருந்தோம். எல்லா NGOs, philanthropists, அதாவது தானம் செய்பவர்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் எல்லோரும் கலந்து கொண்டார்கள். இன்றைக்கு திருச்சி மாநகரத்திலே காவேரி தாய் ஓடும் இந்த புண்ணிய மண்ணில் பெரிய புகழ்பெற்ற நிறுவனங்கள், கல்லூரிகள் இங்கே இருக்கின்றன. அதனால் இந்த சீரும் சிறப்பும் கொண்ட இந்த நகரத்தில் இன்றைக்கு இந்த கான்க்ளேவை அமைத்து நடத்தியது ரொம்ப பொருந்தியதாகும். இதில் முக்கியமான பொருள் என்ன, அர்த்தம் என்ன, எதற்காக இந்த நம்ம ஊர் பள்ளி தொடக்கப்பட்டது, இதன் விளைவுகள் என்ன எதிர்பார்க்கிறோம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். மற்றவர்களும் இதை சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் நான் அதை மறுபடியும் வலியுறுத்துவது என் கடமை. இது நாற்றங்கால். பள்ளிகள் என்பது நம்ம நாற்றங்கால். நாளைக்கு நல்ல அறுவடை வேண்டுமானால் நமக்கு நாற்றங்கால் இல்லாமல் வயல்களை அமைக்க முடியாது. அதனால் ஆங்கிலத்தில் கேட்ச் தன் யங், 5 விளையாது 50 விளையாதுன்னு சொல்லுவோம் தமிழில். அதனால் குறிப்பாக இதையும் எடுத்துக்கொண்டால் அரசு பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா தோற்றமே கண்ணுக்கு குளுமையாக இருக்காது. அதுக்கு வர்ணம் அடிச்சிருக்க மாட்டாங்க, பழுது பார்த்துருக்க மாட்டாங்க, கழிப்பறைகள் சரியான நிலையில் இருக்காது, மேஜை நாற்காலிகள் இருக்காது. அங்கு வரும் ஆசிரியர்களுக்கும் ஒரு ஊக்கம் உற்சாகம் இருக்காது. ஏண்டா நம்மளை இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தள்ளிட்டாங்கன்னு சொல்லி உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான் முயற்சி செய்வாங்க தவிர இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஆர்வம் இருக்காது. இதெல்லாம் மனதில் கொண்டு தான் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு நீண்ட கால நோக்குடன் நம்ம ஊர் பள்ளி, நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் என்று தொழில் நிறுவனங்களுக்கும் அரசுக்கும் ஒரு கூட்டு முயற்சியாக ஒரு எப்படி நம்ம நாட்டில் பல திட்டங்கள் எல்லாம் இந்தியாவுக்கே முன்னோடியாக திட்டம் மிட் டே மீல் ஸ்கீம். இந்த சத்துணவு திட்டம் நம்ம ஸ்கூல் அட்டெண்டன்ஸே மாறிவிட்டது. அந்த காலத்தில் ஒரு வேளை சோறு கிடைக்கிறதே பெரிய காரியம். இப்படி தமிழ்நாடு பள்ளிகளில் சோறு கிடைக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டு சீனியை மாற்றிடுச்சு. அதே போல் இந்த நம்ம ஊர் பள்ளி ஒரு பெரிய அலை, ஒரு சுனாமி போல் எழுந்து இன்னைக்கு the scene in our education system, in our schools has radically changed. இந்த பள்ளிகளிலேருந்து ஒரு சில உதாரணங்கள் கொடுத்தார்கள். வருங்கால தலைவர்கள், விஞ்ஞானிகள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஆட்சியாளர்கள், அரசியல் தலைவர்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் வரப்போகிறாங்க. அதனால் இந்த நாற்றங்கால சரியாக சீரமைச்சு பேணி காக்கிறது நம்ம முக்கியமான கடமையாகும். அதனால் இப்போ தான் தொடங்கியிருக்கோம். 2 வருடங்கள் தான் ஆகின. மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்னு ஆங்கிலத்தில் ஒரு மொழி உண்டு. இந்த மாதிரி இது 10-20 வருடங்களுக்கு தொடர்ந்து இது வளர்ந்து ஒரு தலைமுறையே உண்டாக்குறது நம்ம கடமை.
அதுக்கு பள்ளிக்கூடத்தில் முதல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டணம் நல்லா இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், கழிப்பறைகள் இருக்கணும். சில சொல்லலாம், இங்கே நாங்கள் போய் பண்ணும்போது கழிப்பறைகள் பண்ணி கொடுத்தா ஆசிரியர்கள்கிட்டேருந்து கோரிக்கை, நீங்கள் மாணவர்கள் கட்டி கொடுத்துட்டீங்க, ஆசிரியர்களுக்கு எங்களுக்கு வந்து இங்கே கழிப்பறை இல்லை அப்படின்னு. இப்படிலாம் குறைபாடுகள் எல்லாம் நாங்களும் டிவிஎஸ் நிறுவனத்தில் ஸ்ரீனிவாசன் அறக்கட்டளைங்கிற அமைப்புக்கு அடியில் நம்ம சுரன் சிங் ஐஏஎஸ் இருக்கார், அவர் தான் சேர்மனாக இருக்கார். நான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நான் நேர்முகமாக எனக்கு தெரியும். நம்ம ஊர் பள்ளி ஃபவுண்டேஷன்னாலும் இல்லை, நாங்களே 25 வருஷமாக செயல்பட்டு வரோம். கிராமங்களில் விவசாயிகளோட, ஆசிரியர்களோட, தாய்மார்களோட. அதனால நவீன தனியார் பள்ளிகள் போல் அரசு பள்ளியிலையும் வசதிகள் இருக்கணும், தோற்றமும் அழகாக இருக்கணும், விளையாட்டு மைதானம் சிறப்பான வகையில் இருக்கணும், ஆசிரியர்களுக்கு வந்து ஊக்கமும் உற்சாகமும் அளிக்கணும். அவங்க வந்தாலே அப்பா நல்ல பள்ளிக்கு அமைச்சிருக்காங்க கவர்மெண்ட்டு, பேர் நல்லா செய்யணும்னு அவங்களுக்கு எண்ணம் இருக்கணும். அதெல்லாம் செஞ்சாச்சுன்னா டீச்சருக்கு திறமை சொல்லி கொடுக்கணும். ரீஸ்கில்லிங் அண்ட் ரீலேர்னிங் ஆசிரியர்களுக்கும் முக்கியம். ஏன்னா இப்போ டிஜிட்டல் வந்தது காலத்துலேருந்து, கணினி வந்த காலத்துலேருந்து, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்த காலத்தில் எல்லா முறையும் மாறப்போகுது. பீப்புள் லைக் மீ ஆர் அவுட் ஆஃப் டேட். ஏன்னா அவ்வளோ வேகமாக மாறிட்டு இருக்கு. மாற்றங்களோட வேகம் மாறும்போது நம்ம இந்த டிஜிட்டல் அடாப்ஷன் அண்ட் டிஜிட்டல் லேர்னிங், டிஜிட்டல் டீச்சிங் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இங்கே ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், எல்லா இடத்துலையும் ஸ்டெம் லேப், சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங் லேப்ஸ், எல்லா இடத்துலையும் ஸ்டெம் லேப்ஸ் தேவை. பெஸ்ட்டு சுற்றுப்புறம், உலகத்திலே சிறந்த சூழ்நிலை கல்வி பயில்வதற்கு கொடுக்க வேண்டும். இதுதான் எங்களோட கனவு. இந்த கனவை நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலும், நம்ம மாண்புமிகு பள்ளி கல்வி அமைச்சர் அவர்களோட துடிப்பினாலும் தலைமையினாலும் இதை சாதித்தே தீர்வோன்பது எனக்கு சந்தேகமே இல்லை. அது கடைசியில் முக்கியமாக ஒரே ஒரு அர்த்தம் சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு ஃபவுண்டேஷனாக தொடங்கி அக்கௌண்ட்ஸ் கிளியராக, டிரான்ஸ்பேரண்ட்டாக, தெளிவாக யார் வேணாலும் பார்க்கக்கூடிய அளவிற்கு வேறு இந்த மாதிரி ஒன்று இதுக்கு முன்னாடி யாருமே செஞ்சது கிடையாது. அதனால் பணம் எங்கே போகுது, எப்படி போகுதுன்னு நீங்களே நேராக போய் உங்கள் கம்ப்யூட்டரில் போட்டு நீங்கள் பார்க்கலாம், எங்கள் பள்ளிக்கூடத்தில் என்ன ஆகிட்டுருக்கு, இவ்வளோ சொல்கிறாங்களே அப்படின்னு. பேமெண்ட் கேட்வே நேரம் இருக்குது, ஐடி எக்ஸம்ஷன் இருக்குது, அதனால் எல்லா வசதியும் இருக்குது. இப்போ முன்வர வேண்டியது ஏன்? இப்போ தான் நம்ம வந்து ஆட்சியாளர் ரொம்ப சிறப்பாக சொன்னார். நம்ம பள்ளிக்கூடம் போகிறச்ச நம்ம அறியாமையாக நம்ம கண்ணில் கண்ணீர் வருது. இங்கே தான் படித்தோமா, ஒரு பிணைப்பு, ஒரு பாசம். அதனால் நம்ம பள்ளியில் பழைய ஆசிரியர் போய் பார்த்தா கூட நம்ம பெரியவரோ சிறியவரோ தெரியாது, அவரை பார்த்தா என்ன சார் எப்படி இருக்கீங்கன்னு தான் கேட்போம், என்ன ஐயா எப்படி இருக்கீங்கன்னு தான் கேட்போம். வாழ்க்கையில் உயர்வோ தாழ்வோ இருக்கலாம், அவர் ஆசிரியர் தான், நம்ம மாணவர் தான். அதனால் ஏறின ஏணியை எட்டி உதைக்காதீர்கள் போல் எந்த பள்ளிக்கூடத்து வழியாக நீங்கள் வந்து உயர்ந்த எழுதுகளோ வாழ்க்கையில் மறக்காதீங்க. அதுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய அரிய வாய்ப்பை நம்ம அரசு உண்டாக்கி கொடுத்துருக்கு. அதை பயன்படுத்தி தமிழ்நாட்டை வந்து ஒரு தலைச்சிறந்த மாநிலம், இப்போவே தலைச்சிறந்த மாநிலம் தான், ஆனால் சோஷியலி, எக்கனாமிக்கலி, ஹெல்த் எல்லா வகையிலும் ஒரு சமத்துவத்தின் அடிப்படையில் ஒரு அமைதி உள்ள ஒரு சிறப்பான, உலகமே வியப்படையும் மாநிலமாக மாற்றி அமைப்பதற்கு இது ஒரு வாய்ப்பு, இது ஒரு புரட்சி. இதில் கலந்து கொள்ளுங்கள் என்று உங்களை அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.